வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் தாமஸ் ஹார்டியோட த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படின்ற நாவலோட சம்மரியை பார்க்கலாம். தாமஸ் ஹார்டி 1840 1928 வரையிலும் வாழ்ந்த ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஃபார் ஃப்ரம் த மேடிங் ரவ், த ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ், ஜூட் த அப்ஸ்கியூர், இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இந்த நாவலோட ஃபுல் டைட்டில் த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ், த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் அ மேன் ஆஃப் கேரக்டர். இது ஹார்டியோட வெசெக்ஸ் நாவல்ஸில் ஒன்று. இந்த நாவல் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸில் நடக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. இந்த புக் வீக்லி சீரியலைசேஷனாக 1886 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நாவலோட இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் மைக்கேல் ஹெஞ்சர்ட், இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். சூசன் ஹெஞ்சர்ட், மைக்கேல் ஹெஞ்சரோட ஒய்ஃப். எலிசபெத் ஜேன் நியூசன், சூசனோட டாட்டர். டொனால்ட் ஃபாஃப்ரே, இவர் ஒரு ஸ்காட்டிஷ் மேன். லூசெட்டா டெம்பிள்மன், யங் உமன். ரிச்சர்ட் நியூசன், இவர் ஒரு செயிலர். ஏபிள் விட்டில், இவர் ஹெஞ்சரோட எம்ப்ளாயி. அப்புறம் த ஃபர்மிட்டி உமன், இவங்க ஒரு சேல்ஸ் உமன். இந்த ஃபிக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது மைக்கேல் ஹெஞ்சருக்கு 21 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. இவர் அவரோட ஒய்ஃப் சூசனோடவும் லிட்டில் டாட்டர் எலிசபெத் ஜேன் கூடவும் அப்பர் வெசெக்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய வெய்டன் பிரயாஸ் அப்படின்ற வில்லேஜுக்கு போகிறாரு. ஹெஞ்சர் ஒரு ஹெயிர் ட்ரெஸ்ஸர், ஆனால் அட் த மோமெண்ட் அவர் ஜாப்லெஸ்ஸாக இருக்கார். ஸோ ஒரு ஜாப் தேடி தான் அந்த வெய்டன் பிரயாஸ் அப்படின்ற வில்லேஜுக்கு போயிட்டுருக்காரு. அவங்க போன டைம் ஈவினிங் டைம் அங்கே ஃபேர் நடக்குது. அந்த ஃபேரில் ஃபர்மிட்டி வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இருந்தவர் அந்த ஃபர்மிட்டி விற்கக்கூடிய அந்த உமனை பார்த்து குறும்புத்தனமாக கன்சமிட்றாரு. இதனால் அந்த ஃபர்மிட்டி உமன் ஹெஞ்சடு சாப்பிட்ட ஃபர்மிட்டி கூட இன்னும் கொஞ்சம் லிக்கரையும் கலந்து கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்ட ஹெஞ்சடுக்கு ட்ரங்க் அண்ட் மேட்னஸ் வந்துடுது. ஸோ அந்த ட்ரங்க் அண்ட் மேட்னஸில் என்னோடய லைஃப் இப்படி மோசமாக போனதுக்கு காரணம் என்னோடய ஏர்லி மேரேஜ் தான், அது என்னோடய சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டுருச்சு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதோடு நிற்காமல் அவரோட ஒய்ஃப் சூசனை ஏலம் விட ஆரம்பிக்கிறாரு. என்னோடய ஒய்ஃப் சூசனை நான் ஏலத்தில் விடுறேன், விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வந்த நியூசன் அப்படின்ற யங் செயிலர் சூசனை 5 கினியாஸ்க்கு ஏலம் எடுக்கிறாங்க. சூசனும் அவங்களோட லிட்டில் டாட்டர் எலிசபெத் ஜேன் கூட நியூசன் கூட போயிடுறாங்க. அப்போ ஹெஞ்சர்ட் அவரோட லிக்கர் மேட்னஸில் மயங்கி கீழே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஹெஞ்சர்ட் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட ஒய்ஃபை தானே ஏலம் விட்டதை. ஸோ தன்னோட தவறை உணர்ந்த ஹெஞ்சர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போய் இனிமேல் 21 இயர்ஸ் நான் லிக்கர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படின்ற டவுனில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹெஞ்சர்ட். கேஸ்டர்பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்மிட்டி உமனை பார்த்து தான் கேஸ்டர்பிரிட்ஜில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு போகிறாரு. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் சூசன் அந்த வெய்டன் பிரயாஸ் அப்படின்ற வில்லேஜுக்கு தன்னோட ஓல்டு ஹஸ்பண்ட் ஹெஞ்சரை தேடி வராங்க. நியூசன் கடலில் மூழ்கி இறந்துட்டதாக சொல்லப்படுது. அவங்களுக்கு லைஃப்பில் சப்போர்ட்டுக்கு வேறு யாரும் இல்லை. ஸோ ஹெஞ்சரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வராங்க. ஃபர்மிட்டி உமனை பார்த்து அவங்க ஹெஞ்சரை பற்றி விசாரிக்கும் பொழுது ஃபர்மிட்டி உமன் ஹெஞ்சர்ட் கேஸ்டர்பிரிட்ஜுக்கு போயிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ தன்னோட டாட்டர் எலிசபெத் ஜேன் நியூசன் கூட சூசன் கேஸ்டர்பிரிட்ஜுக்கு வராங்க. எலிசபெத் ஜேனுக்கு சூசனுக்கும் ஹெஞ்சர்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தெரியாது. இப்போதைக்கு எலிசபெத் ஜேனை பொறுத்தவரையிலும் ஹெஞ்சர்ட் சூசனோட ரிலேட்டிவ் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். சூசனும் எலிசபெத் ஜேனும் கேஸ்டர்பிரிட்ஜுக்கு ட்ராவல் பண்ணி வராங்க. அங்கே கேஸ்டர்பிரிட்ஜில் ஹெஞ்சர்ட் ஒரு ரிச் கார்ன் மர்ச்சண்ட்டாக மட்டும் இல்லாமல் கேஸ்டர்பிரிட்ஜ் டவுனோட மேயராகவும் இருக்கிறத கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுறாங்க. சூசனும் எலிசபெத் ஜேனும் போன நேரத்தில் கிங்ஸ் ஆர்ம்ஸ் ஹோட்டலில் ஒரு அஃபிஷியல் பேங்க்வெட் நடக்குது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேங்க்வெட்டில் அந்த டவுனோட பேக்கர்ஸ் எல்லாரும் ஹெஞ்சர்டுக்கு அகைன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஹெஞ்சர்டுக்கிட்டேருந்து பேக்கர்ஸ் வாங்கின வீட் எல்லாமே ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது தான். இவங்களோட கம்ப்ளைண்ட்டை ஹெஞ்சர்டால் சமாளிக்க முடியலை. அப்போ அந்த இடத்துல டொனால்ட் ஃபாஃப்ரே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு.
அவர் ஹென்சர்டு கிட்ட ஒரு நோட்டு கொடுக்குறாரு. அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பேட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு வழியாக அந்த பேங்க்வத்தில் இந்த பேக்கர்ஸ் எல்லாரையும் சமாளித்ததுக்கப்புறம் ஹென்சர்ட் ஃபாஃப்ரேயை மீட் பண்ணுறதுக்காக அவர் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 மரைனர்ஸ் இன் அப்படின்ற பிளேஸுக்கு போகிறாரு. இந்த 3 மரைனர்ஸ் இன்னில் தான் சூசனும் எலிசபெத் ஜேனும் தங்கியிருக்காங்க. ஹென்சர்ட் டொனால்ட் ஃபாஃப்ரேயை பார்த்து மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் டொனால்ட் ஃபாஃப்ரேயோட ஸ்கில், அவரோட பர்சனாலிட்டி, நாலேஜ் எல்லாமே ஹென்சர்டை இம்ப்ரெஸ் பண்ணுது. அதனால் டொனால்ட் ஃபாஃப்ரேயை தன்னோட கான் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சூசன் எலிசபெத் ஜேனை ஹென்சர்டை மீட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. எலிசபெத் ஜேன் சூசனோட அரைவலை பற்றி ஹென்சர்டு கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஹென்சர்டு சூசனை ஒரு தனி பிளேஸில் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அதே டவுனில் ஒரு காட்டேஜில் 2 பேரையும் ஸ்டே பண்ண சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஹென்சர்டு சூசனை 2 or 3 டைம்ஸ் விசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது அவங்களோட பிளான். ஸோ இந்த பிளான் மூலமாக சூசன் அண்ட் ஹென்சரோட பாஸ்ட் லைஃப் வந்து வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க 2 பேரும் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஹென்சர்டு இப்போது இந்த கேஸ்டர்பிரிட்ஜ் டவுனோட மேயராக இருக்கார். 18 years பிஃபோர் அவர் தன்னோட ஒய்ஃபை ட்ரங்கன் மேட்னஸில் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ஹென்சரோட நேம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஹென்சர்டுக்கும் டொனால்ட் ஃபாஃப்ரேக்கும் இடையே இருக்கக்கூடிய இன்டிமெசி அதிகமாகுது. ஸோ ஹென்சர்ட் டொனால்ட் ஃபாஃப்ரே கிட்ட தன்னோட பர்சனல் விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. சூசனோட அரைவலுக்கு முன்னாடி தான் ஒரு நியூ ஜெர்சி உமனை மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதாவும், இப்போ சூசன் வந்ததுக்கப்புறம் சூசன் தான் தன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ ஹென்சர்டு டொனால்ட் ஃபாஃப்ரேயோட ஹெல்ப்போட நியூ ஜெர்சி உமனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. தன்னோட பாஸ்ட் லைஃப், தன்னோட ஒய்ஃபோட அரைவல், இது எல்லாத்தையும் பற்றி மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ இந்த நியூ ஜெர்சி உமன் ஹென்சர்டோட லைஃப்லேருந்து விலகி இருக்காங்க. இப்போ ஹென்சர்ட் பிளான் பண்ண மாதிரி சூசனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. எலிசபெத் ஜேனோட ஹேரோட கலரை பார்க்கும்போது ஹென்சர்டுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா, எலிசபெத் ஜேன் குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட ஹேர் கலர் பிளாக்காக இருந்துச்சு, ஆனால் அது இப்போது ப்ரௌனாக இருக்குது. இதை பற்றி கேட்கும்போது சூசன் எலிசபெத் ஜேன் வளர வளர அந்த ஹேரோட கலர் மாறி ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் ஜேன் வந்து ஹென்சர்டோட டாட்டர் கிடையாது, சூசனுக்கும் நியூசனுக்கும் பிறந்த குழந்தை. அதாவது சூசனை நியூசன் வந்து ஏலம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டாட்டர் எலிசபெத் ஜேன் அப்படின்ற லிட்டில் சைல்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சூசனுக்கும் நியூசனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் இப்போ இருக்கக்கூடிய எலிசபெத் ஜேன். அந்த ஹென்சர்டோட டாட்டரோட பேரும் எலிசபெத் ஜேன் தான். அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கும் எலிசபெத் ஜேன் அப்படின்னே பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை சூசன் ஹென்சர்டு கிட்டேருந்து மறைச்சிடுறாங்க. டொனால்ட் ஃபாஃப்ரே பீப்புள்கிட்ட ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாரு. அவரோட பாப்புலாரிட்டி ஹென்சர்டுக்கு டொனால்ட் ஃபாஃப்ரே மேலே கொஞ்சம் ஜெல்லஸை ஏற்படுத்துது. இந்த டைமில் டொனால்ட் ஃபாஃப்ரேயோட கான்ட்ராக்ட் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. அதை ரெனியூவல் பண்ணாமல் ஹென்சர்டு டிலே பண்ணுறாரு. இதனால் ஃபாஃப்ரே தனியாக கான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஹென்சர்டுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை ஏற்படுத்துது. இந்த டைமில் டொனால்ட் ஃபாஃப்ரேக்கும் எலிசபெத் ஜேனுக்கும் ஒரு லவ் அஃபேர் போயிட்டுருக்கு. ஹென்சர்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலிசபெத் ஜேனை ஃபாஃப்ரேயை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுறாரு. இப்போ சூசனோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சமயம் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. சூசனோட டெத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டரை ஹென்சர்டுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தான் வந்து இன்னொரு லெட்டர் வந்து எழுதியிருக்கதாகவும், அந்த லெட்டரை வந்து தான் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றதையும், அந்த லெட்டரை எலிசபெத் ஜேனோட மேரேஜுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி சூசனோட டெத்துக்கு அப்புறம் ஹென்சர்டு எலிசபெத் ஜேனை கூப்பிட்டு, உன்னோட பேரை நீ மாற்றிக்கணும், அதாவது எலிசபெத் ஜேன் நியூசன் அப்படின்ற உன்னோட பேரை நீ மாற்றிக்கணும், ஏன்னா நீ என்னோட டாட்டர். ஸோ எலிசபெத் ஜேன் ஹென்சர்டு அப்படின்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஹென்சர்டு வந்து சூசன் எழுதின அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாரு.
அதில் சூசன் எலிசபெத் ஜேன் நியூசன் வந்து நியூசனோட பர்த்தை பற்றின சீக்ரெட்டை அதில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்ததும் ஹென்சர்டுக்கு அந்த எலிசபெத் ஜேன் தன்னோட டாட்டர் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போகுது. ஸோ எலிசபெத் ஜேன் மேலே வெறுப்பு வருது. சூசனோட டெத்தை பற்றி கேள்விப்பட்ட இந்த நியூ ஜெர்சி உமன், அவங்களோட நேம் லூசெட்டா டெம்பிள்மேன், இப்போது கேஸ்டர்பிரிட்ஜ்க்கு வராங்க. அவங்களோட பிளான் ஹென்சர்டை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இந்த டைமில் எலிசபெத் ஜேன் மேலே ஹென்சர்டு அதிகமாக வெறுப்பை கொட்டுறதுனால அவர் கூட அவங்களுக்கு இருக்க பிடிக்கல. இப்போ கேஸ்டர்பிரிட்ஜ்க்கு வந்த இந்த லூசெட்டாவை மீட் பண்ணி அவங்க கூட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டொனால்ட் ஃபாஃப்ரே எலிசபெத் ஜேனை மீட் பண்ணுறதுக்காக அவங்க தங்கியிருக்கக்கூடிய லூசெட்டாவோட ஹவுஸுக்கு வராங்க. ஆனால் அங்கே எலிசபெத் ஜேன் இல்லை. இப்போ லூசெட்டா கூட டொனால்ட் ஃபாஃப்ரே பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட பேசினதுக்கப்புறம் டொனால்ட் ஃபாஃப்ரேக்கு லூசெட்டா மேலே லவ் அஃபேர் ஏற்படுது. லூசெட்டாவுக்கும் ஹென்சர்ட் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ டொனால்ட் ஃபாஃப்ரேயை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லூசெட்டாவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் டொனால்ட் ஃபாஃப்ரே ஹென்சரோட பிஸ்னஸ் எனிமியாக மட்டும் இல்லாமல் லைஃப்லையும் எனிமி ஆகிட்டார். இதனால் ஹென்சர் டொனால்ட் ஃபாஃப்ரேயை தன்னோட எனிமியாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் டொனால்ட் ஃபாஃப்ரேயை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அதுவே அவரை வந்து பேங்க்ரப்டாக மாற்றுது. ஸோ இப்போது பிஸ்னஸ்லையும் ஹென்சர்ட் வந்து தோல்வி அடைகிறாரு. இந்த டைமில் ஃபர்மிட்டிவ் உமன் கேஸ்டர்பிரிட்ஜுக்கு வராங்க. ஹென்சரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதனால் இந்த நியூஸ் அங்கே சென்சேஷனாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது ஹென்சரோட ரெப்புடேஷனும் காணாமல் போயிடுச்சு. இந்த டைமில் லூசெட்டா டொனால்ட் ஃபாஃப்ரேயை அவசரமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது எலிசபெத் ஜேனை அப்செட் பண்ணுது. ஸோ லூசெட்டா ஹவுஸ்லேருந்து எலிசபெத் ஜேன் வெளியேறிடுறாங்க. ஹென்சரோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதனால் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணுறாரு. அதில் கொஞ்சத்தை டொனால்ட் ஃபாஃப்ரேயும் வாங்கிக்கிறாரு. இதனால் ஹென்சர் ஃபாஃப்ரேக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஆகுது. இப்போது ஹென்சரோட மேயர் காலமும் முடியுது. அடுத்த மேயராக டொனால்ட் ஃபாஃப்ரே தான் வரப்போகிறாரு. இப்போது இது எல்லாமே சேர்ந்து வந்து ஹென்சருக்கு டொனால்ட் ஃபாஃப்ரே மேலே அதிகமான கோபத்தை ஏற்படுத்துது. இந்த டைமில் தான் 21 இயர்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த 21 இயர்ஸ் பீரியட் முடியுது. அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. லூசெட்டா ஹென்சரை லவ் பண்ணும்போது நிறைய லவ் லெட்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் டொனால்ட் ஃபாஃப்ரே கிட்ட ரீட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹென்சர். ஏன்னா இது மூலமாக டொனால்ட் ஃபாஃப்ரேவோட டொமஸ்டிக் ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரோட மைண்ட் அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. லூசெட்டா இதை கேள்விப்பட்ட லூசெட்டா ஹென்சர்கிட்ட வந்து தன்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி தர சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஹென்சர் அதை ஜாப் மூலமாக லூசெட்டா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. இந்த ஜாப் ஆல்ரெடி லூசெட்டா மேலே க்ரட்ஜாக இருக்கார். அது மட்டும் கிடையாது, ஹென்சர் வந்து டொனால்ட் ஃபாஃப்ரேயை தன்னோட மேனேஜரை அக்செப்ட் பண்ணது ஜாப்புக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த ஜாப்புக்கு தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இப்போ எல்லார் மேலேயும் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக இவர் இந்த பிளானை பயன்படுத்திக்கிறாரு. லூசெட்டா எழுதின லெட்டர்ஸ் அடங்கின அந்த பேக்கெட்டை பீட்டர்ஸ் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு இன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய பேர் கேதர் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சில பேட் கேரக்டர்ஸ் முன்னாடி சில லெட்டர்ஸை அவர் ரீட் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த பீப்புள் வந்து ஹென்சர் அண்ட் லூசெட்டாவோட பொம்மையை செஞ்சு அதை டாங்கியில் வச்சு ப்ராசஸனாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸன் வந்து லூசெட்டாவோட ஹவுஸுக்கு முன்னாடி போகுது. பால்கனியில் இருந்து இந்த ப்ராசஸனை லூசெட்டா பார்க்குறாங்க. அவமானத்தாலையும் பயத்தாலையும் அவங்களுக்கு மயக்கம் வந்து மயங்கி விழுறாங்க. உங்களோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆகுது. ஃபைனலாக இறந்தும் போயிடுறாங்க. தன்னோட டெத்துக்கு முன்னாடி லூசெட்டா ஹென்சரோட தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி டொனால்ட் ஃபாஃப்ரேக்கு சொல்லிடுறாங்க. ஹென்சர் எலிசபெத் ஜேன் கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. எலிசபெத் ஜேன் தான் இப்போது அவருக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரே கம்ஃபர்ட். ஸோ எலிசபெத் ஜேன் மேலே இருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இப்போது கடலில் மூழ்கி இறந்துட்டதை சொல்லப்பட்ட அந்த செயிலர் நியூஸின் உயிரோடு வராரு தன்னோட ஒய்ஃப் சூசன் அண்ட் எலிசபெத்தை தேடி. சூசன் இறந்துட்டதை அவர் கேள்விப்படுறாரு. ஸோ டாட்டர் எலிசபெத் ஜேனை தேடி வரும் பொழுது ஹென்சர் எலிசபெத் ஜேனும் இறந்துட்டதாக சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுறாரு.
இப்போது ஃபாஃப்ரே மறுபடியும் எலிசபெத் ஜேனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எலிசபெத் ஜேனும் ஃபாஃப்ரேயோட லவ்வை மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் திரும்பி போன நியூசன் மறுபடியும் கேஸ்டர்பிரிட்ஜுக்கு வராங்க. அவரோட டாட்டர் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நியூஸோட. இந்த டைமில் நியூசன் உயிரோடு இருக்கார் அப்படின்ற விஷயமும், நியூசன் தன்னை தேடி வரும் பொழுது ஹெஞ்சர் தான் இறந்துட்டதாக பொய் சொல்லி நியூசனை அனுப்பிவிட்ட விஷயமும் எலிசபெத் ஜேனுக்கு தெரிய வருது. இதனால் எலிசபெத் ஜேன் ஹெஞ்சர்டை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மனசுடைஞ்ச ஹெஞ்சர் கேஸ்டர்பிரிட்ஜ் டவுனை விட்டு போயிடுறாரு. இப்போது எலிசபெத் ஜேன் அண்ட் டொனால்ட் ஃபாஃப்ரேயோட லவ்வை நியூசன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. அவங்களோட வெட்டிங்க்கு ஹெஞ்சர்ட் விஷ் பண்ணுறதுக்காக வராரு. ஆனால் எலிசபெத் ஹெஞ்சர்டை திட்டி அனுப்பிடுறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போகிறாரு ஹெஞ்சர். எலிசபெத் ஜேன் கொஞ்ச நேரத்தில் தான் செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணுறாரு. எலிசபெத் ஜேன் கொஞ்ச நேரத்தில் தான் பண்ண தவறை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஹெஞ்சர்டை மோசமாக திட்டுனது தவறு அப்படின்னு ரியலைஸ் பண்ண எலிசபெத் ஜேன் தன்னோட ஹஸ்பண்ட் டொனால்ட் ஃபாஃப்ரேயோட ஹெஞ்சர்டை தேடி அலையிறாங்க. அவங்கள எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை. ஃபைனலாக ஹெஞ்சர்ட் மெல்செஸ்டரை நோக்கி நடந்து போனதாக சில பேர் சொல்கிறாங்க. அவரை தேடி வரும்போது ஏபிள் விட்டிலை மீட் பண்ணுறாங்க. ஏபிள் விட்டில் ஹெஞ்சர்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. ஹெஞ்சர்ட் கேஸ்டர்பிரிட்ஜ்லேருந்து மெல்செஸ்டர் நோக்கி நடந்து வரும்போது ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனாலையும் பசியாலையும் அவர் மோசமான கண்டிஷனில் மயங்கி விழுந்து கிடந்ததாகவும் அவரை தான் காட்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போனதாகவும் ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் ஹெஞ்சர்ட் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெஞ்சரோட பாக்கெட்லேருந்து எடுத்த ஒரு லெட்டரையும் ஏபிள் விட்டில் எலிசபெத் ஜேன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அதில் ஹெஞ்சர் தன்னோட டெத்துக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னும், தன்னை மாதிரி ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாகவே யாரும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னும் அதில் எழுதியிருக்காரு. இதை பார்த்த எலிசபெத் ஜேன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. எலிசபெத் ஜேன் ஹெஞ்சரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. அவரோட விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எலிசபெத் ஜேனோட லைஃப் அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் டொனால்ட் ஃபாஃப்ரே கூடவும் ஃபாதர் நியூசனோடவும் ஹாப்பியாக தொடருது. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.